பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். அதாவது டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை சோதனை நடப்பதற்கு இவர் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் ஆட்சியிடமும் ஏற்பட்ட பதற்றமே நிச்சயமாக அங்கு முறைகேடு நடந்திருக்கிறது என்று தெரிகிறது. இரண்டாவது, அமலாக்கத்துறை சோதனை செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம், மடியில தான் கனம் இல்லையான்னு விடல. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் போனார்கள் பாருங்கள், அதிலே அவங்க மடியில கனம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது, அமலாக்கத்துறையின் சோதனைக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாதுன்றது மட்டும் இல்லாம, நீங்க பெண் ஊழியர்களை வைத்து இதற்காக ஷீல்டு பண்ண முடியாது என்ன சொன்னாங்க. பெண் ஊழியர்களும் கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்க சோதனை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க பெண் ஊழியர்களை வைத்து இதை தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால நிச்சயமாக இதுல ஊழல் நடந்திருக்கிறது. ஒன்று கட்சிக்கு போயிருக்கிறது, இன்னொன்று காட்சிக்கு போயிருக்கிறது. கட்சிக்கும் போயிருக்கு, இவங்க எடுத்த சினிமா காட்சிகளுக்கும் போயிருக்கிறது. அதனால நிச்சயமா நான் அடிக்கடி சொல்வேன், தமிழக அரசு ஒன்ல பாஸ் மார்க் வாங்கியிருக்குன்னா டாஸ்மாக்ல தான். இப்போ அதே டாஸ்மாக்ல தான் ஃபெயில் மார்க் வாங்க போறாங்க. நிச்சயமாக மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் வரி பணம் சுருட்டப்பட்டு இருக்கிறது. 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. 10 மாசம் தான் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் ஒரு அமைச்சரின் ஊழல் குற்றச்சாட்டை விவரித்தாலே காலம் நிறைய போயிடும். அதனால ஆட்சி மாற்றம் நிச்சயம் இருக்கும். இது 1000 கோடி என்பது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அதிகப்படியாக ஊழல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நெருக்கடியில தான் இப்போ அவர் அன்னதானம் எல்லாம் சனாதனத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த சனாதனத்தின் ஒரு பகுதியான விருந்தோம்பலுக்கு சென்றிருக்கிறார். மகிழ்ச்சி தான், அவங்க அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் யாரோ சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நீங்க இதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதனால நீங்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கலாம், ஆனால் கொள்கை வேற்றுமையோடு ஒரு துவேஷத்தோடு இருக்கக்கூடாது. எல்லோரும் இப்போ இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுக்காக, இஸ்லாமியர் இருக்கிறார்கள், ஜெயின மத அவங்க மதத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஒரு மதத்தை மட்டுமே நீங்கள் குறி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்னொன்று, இன்றைய காலகட்டத்தில் துணை முதலமைச்சர் நேற்று கூட சொன்னார், இந்த மத யானை அந்த வெளியீட்டு விழாவில் எல்லோருக்கும் எல்லாம்